செய்திகள் இணைந்து வழங்குவோர் பிபி நேஷனல் பிளாஸ்டிக் ஜார்ஸ் பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் பேஸ்ட் குக்டாப். ஒரு முழுமையான செய்தி தொகுப்பான இரவு பதிப்பு சிறப்பு செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். செய்திகளின் விரிவை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கூடன்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பிரம்மாண்ட பேரணி, நூதன முறையில் மரண போராட்டம். இளவரசனின் மறு பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்தனர் எய்ம்ஸ் மருத்துவர்கள். சீல் வைக்கப்பட்டு சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளரிடம் ஒப்படைப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இயங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி. இறுதி தீர்ப்பு வரும் வரை ஆலை செயல்படலாம் என அறிவிப்பு. கல்வி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட காமராஜரின் 111வது பிறந்த நாள். சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜரின் செயற்கரிய மக்கள் பணிகளையும் தியாகங்களையும் போற்றி வருவதாக கலைஞர் அறிக்கை. வட சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சென்னை வாசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணெய் கசிவு குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தோம். இடைவெளிக்கு முன்பு விவாதத்தை தொடரலாம். சொல்லுங்க, அதாவது எந்த விதமான உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தற்போது இது வட சென்னை பகுதியில இருக்கு. இது மெல்ல மெல்ல மற்ற பகுதிகளுக்கும் கூட பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து பெய்யும் போது தண்ணி ஊறி நிலத்துக்குள் போகும், இது பரவும். இது இப்ப நீங்க செய்து வைத்திருக்கும் இந்த பரிசோதனை, அதாவது நீங்க சொல்றது சரியான கருத்து. நிலத்தடி நீர்ல ஒரு பவுண்டரி வால்னு தெரியாது. மேல உடனே இந்த நிலம் அந்த நிலம் அதை எண்ணூறு மணலி அப்படின்னு பிரிச்சு நாங்க பேச முடியுமே தவிர, நிலத்தடி நீரை மணலி நீர் எண்ணூறு நீர்னு இல்லை, இங்க இருக்கிற மவுண்ட் ரோடு அண்ணா சாலை நீர்னு பிரிச்சு பேச முடியாது. இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க ஆரம்பிச்ச அந்த தண்ணி நீங்க அப்படியே மெதுவா இதை அப்படியே போயிட்டு கசிஞ்சு போகும்போது மாசுபட்டு இங்க இருக்கிற கிணறுக்கு அந்த தண்ணி மாசு வந்து சார். இதே மாதிரி அங்க நடக்கின்ற அந்த பிரச்சனை தொடர்ச்சியா போய் எந்த அளவுக்கு போய் மாசுபடுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாது. ஒரு பக்கம் இந்த ஆளை தெரிஞ்சு செய்யுது. அங்க மற்ற பல தொழிற்சாலைகளும் இருக்கலாம். இப்ப தொழிற்சாலைக்கு மாசு கட்டுப்பாடு நிறுவனம் சொல்லுவாங்க, நீங்க இந்த வாரிய ஒரு பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுதான் நீங்க அனுப்பணும், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போடணும் அப்படின்னு அவங்க ஈட்டிக்கு எல்லாரும் அதை செய்வாங்க. சில பேர் செய்யாம கூட இருக்கலாம். சில பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, குறித்த நேரத்தில் மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. சில நேரங்களில் தெரியாம அந்த கழிவு நீர் கொண்டு போய் இதே மாதிரி ஒரு நிலத்தடி நீரில் கலக்கிறதும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து நிலத்தடி நீர் மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மக்களுக்கு நீரே இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட் எப்படி கமிட்மெண்ட்னா, இந்த நீர் தான் எல்லாரும் குடிக்க போறோம். அவங்களுக்கு ஒரே ஒன்று புரிஞ்சுக்கணும், இதே நீர் தான் அவங்களுக்கு வரப்போகுது. அவங்க வீடு எங்க போய் ஒரு பெரிய இடத்துல அவங்க கட்டியிருந்தாலும், சவுத் மெட்ராஸ்ல கட்டினாலும் ஒரு காலத்துல கண்டிப்பா கசிவு ஏற்பட்டு அந்த போய் கட்டாமினேஷன் ஆகிறது வாய்ப்பு. கண்டிப்பா இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இது எப்படி எல்லாம் நடக்குது, என்ன பாதிப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மால் நிம்மதியா இருக்க முடியும். இந்த விஷயத்துக்கு இந்த பாக்டீரியா மூலமா இதை சுத்தப்படுத்தலாம்னு சொன்னீங்க. எப்படி, என்ன பாக்டீரியா அது, எப்படி அதை வளர்க்கறது, அதுக்கான முறை என்னன்னு ஒரு விதமான பாக்டீரியா நம்ம இந்தியா தான் நோபல் பிரைஸ் கூட பெற்ற, அதாவது இந்த பாக்டீரியா டிசால்விங் ஹைட்ரோகார்பன்ஸ் இன் வாட்டர் அப்படின்ட்டு. இந்த நுண்ணுயிர்கள் நிறைய மாணவிகள் ஆராய்ச்சியில டெசிடேஷன்ஸ் இந்த நுண்ணுயிர்கள் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு இருக்கிறாங்க. லேப் கண்டிஷன்ஸ்ல அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பல கல்லூரிகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்து அரசாங்கமும் முன்னுக்கு வந்தோ அல்லது அந்த தொழிற்சாலைகளை இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இருக்கிற அந்த மண்களை சரி மீண்டும் இந்த மாதிரி நுண்ணுயிர்களை கல்ச்சர் பண்ணி அதை இனாக்குலேட் பண்ணோம்னா அது அதில் ஆக்ட் பண்ணி அது இருக்கிற அந்த ஹைட்ரோ கார்பன்ஸை ஸ்கில் பண்ணிட்டுன்னா அந்த எண்ணெய் தன்மை குறைச்சிடும். குறைஞ்ச பிறகு கொஞ்சம் பண்ணலாம். பட் அதுக்கு அர்த்தம் இவங்க பாட்டு மாசுபடுத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பயோரெமிடியேஷன் பண்ணணும்னு அது பண்ண முடியாது. ஒரு தடவை நடந்த பயோரெமிடியேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு முயற்சிகள் செய்யலாம். இல்லைன்னா குழந்தைங்களை ரொம்ப பாதிக்கும். முக்கியம் என்ன பிரச்சனை என்னன்னா, அங்கே வளர செடி கொடிகளை பாதிச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த குழந்தைங்க அந்த மண்ணை
விளையாடும் போதோ பந்து விளையாடுறாங்க, இங்கே கிரிக்கெட் விளையாடிருப்பாங்க எல்லாரும், என்ன கிரிக்கெட் சீசன். அந்த பந்து வந்து அந்த அவங்க பண்றதை பார்த்துட்டு இவங்களும் அந்த பந்தை தேய்ச்சிட்டு வாயில வந்து விரல வச்சு தான் எச்சியை மேலே தருவாங்க. அப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் அவங்களுக்கு வாய்ப்பு போயிட்டே இருக்கு. அப்போ அந்த அல்சரேஷன், அந்த குடல், அந்த இன்டெஸ்டைன், ஸ்டமக் லைனிங், இந்த லைனிங் எல்லாம் சுத்தம் பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அல்சரேஷன் வர ஆரம்பிக்கலாம், புற்றுநோய் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை அவேர்னஸ் மாதிரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய நம்ம வந்து தலைவர் செய்திகள் வழியாக வந்து மக்களுக்கும் சொல்கிறோம் இதை. பட் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தண்ணியை வந்து ஜாக்கிரதை, குழந்தைங்க விளையாட போதுக்கணும். குழந்தைங்க வந்து முக்கியமாக வந்து விளையாட்ட பிறகு கையை அவங்க சுத்தம் அவங்க, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வெளியிலேருந்து நாங்கள் தண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாலும் இவங்க சுத்தமாக கையை வந்து சோப்பு போட்டு கழுவி அதுக்கப்புறம் தான் சாப்பிட வரணும். குழந்தைங்க வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ வந்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் வந்து அது பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு ஏற்றதுன்னு சொல்லுங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்க சில பேர், நம்ம வந்து இந்த பாத்திரங்களை வந்து கழுவி எடுத்துடலாம், அதுல காய தானே போகுது அப்படின்லாம் நினைப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த தண்ணீர் பயன்பாட்டுக்கு உகந்ததுன்னு சொல்லுங்க. அவங்க வந்து இந்த வெளியே வீடுகள் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் கழுவலாம். பாத்திரம் கழுவுற பிறகு சுத்தமான நீர் வந்து திரும்பி அட்லீஸ்ட் ஒரு தடவை ரிலீஸ் பண்ணணும். மீட்டை போட்டு அதை கழுவி எடுக்கணும். வெறும் இந்த தண்ணியில் வந்து அவங்க வெறும் இதை வச்சு கழுவிட்டு அதை டைரெக்டாக வந்து அவங்க சமைக்க முடியாது. சாதம் சமைக்கிறதுக்கோ குழம்பு சமைக்கிறதுக்கோ சுத்தமாக வந்து அதை உபயோகிக்கக்கூடாது. நல்லது அல்ல, ஒரு நல்ல தண்ணி அல்ல. மற்றபடி வந்து வண்டி கழுவுறதுக்கு எலக்ட்ரிக்கல் இதை யூஸ் பண்ண முடியும் தவிர, ஆனால் எங்களை பார்க்கறதுக்கு வந்து வேடிக்கை நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு காரியம். ஏன்னா பேசிக்காக இருக்கிற இதில் வந்து மண், நீர், அப்புறம் காற்று. அங்கே இருக்கிற அவங்க மக்கள் பேசுகிறதும் அவங்க பெண்கள் சொல்கிறதும் பார்த்தோம்னா ஒரு பக்கம் நீர் சுத்தமாக போயிடுச்சு, அங்கே இருக்கிற நிலமும் சுத்தமாக போயிடுச்சு, காற்று அதுவும் கண்டிப்பாக மாசுபடும். ஏன்னா இந்த அளவுக்கு அது கான்சன்ட்ரேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி மழை, இந்த ஆண்டு வந்து மழை வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு கூட மழை இருக்கும், சில மழை. இப்போ அந்த மாதிரி மழை வரும்போது ஒரு பக்கம் நிலத்தடி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேலே இருக்கிற அந்த தண்ணியை டிசால்வ் பண்ணி இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸை வீட்டுக்குள்ளே இருக்கணும் தெரிவிக்கிறோம். ஸோ பல விதமாக வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். சென்னை நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு நிறுவனம் வந்து முதல்ல வந்து இதை வந்து ஒரு வார் புட்டிங்கில் வந்து ஆக்ஷன் எடுத்து ஆகணும். அதே நேரத்தில் வந்து அரசாங்கம் வந்து தன்னுடைய பாலிசியில் வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணணும், ஒரு தொழிற்சாலைன்னா என்னென்ன பாதுகாப்பை கொடுக்கணும் இருக்கிற மக்களுக்கு. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா கன்சியூமர், அதாவது பேஸ் அப்படி, அதாவது இந்த மேனுஃபேக்சருக்கு வந்து அவங்க லைபிலிட்டி. அப்போ வந்து ஒன்று அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்கிற வரைக்கும் தொழிற்சாலை மூலயமா தண்ணியை வர வச்சு இவ்வளோ தண்ணியாவது அவங்க வந்து அது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க கொடுத்து ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஊரில் மட்டும்தான். இப்போ சாதாரண ஒரு பாட்டில் கூட நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம், அந்த பாட்டில் தூக்கி போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு பாட்டிலும் நாங்கள் 25 காசு கொடுக்குறோம். அவங்க மக்களுக்கு திரும்ப கொண்டு போய் மறுசுழற்சி செய்யணும். பொல்யூட்டர் பேஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்கு, சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை உபயோகிச்சு அங்கே இருக்கிற பொல்யூட்டர் அவங்க வந்து மக்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும். பேமெண்ட்டுங்கிறது வந்து காசு தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, சுத்தமான நீர் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்பாடு. கண்டிப்பா. இப்போ கடைசியா ஒரு கேள்வி, நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், உடனடியா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீண்ட கால தீர்வு என்ன அப்படின்லாம் நிறைய நீங்க சொன்னீங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விடும் பட்சத்தில் இது எதில் போய் முடியும்னு சொல்லுங்க. அந்த பழைய ஒரு சேயிங் இருக்கு, லங்காவை அனுமர் அவர்கள் வாழ வச்சு எடுத்து விட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு மேலே ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்துருக்கு. யாராவது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அது வந்து ஒரு தீல சொல்லிட்டு. இரண்டாவது பக்கம் குழந்தைகளுக்கும் அங்கே இருக்கிற பெரியவர்களுக்கும் வேற வழி இல்லாமல் இந்த தண்ணி தெரியாமோ தெரியாமல் வசதி இல்லாதவங்க எல்லாரும். இப்போ சில பேர் சொன்னாங்க நாங்கள் வெளியில் தண்ணி வாங்கிப்போம், ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காருன்னு டெய்லி தண்ணி வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உடல் நலம். உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது. இன்னைக்கு ஒவ்வொரு டேங்க் போட்டு அவங்க முதல்ல வந்து ஒரு நல்ல தண்ணியை அங்கே ஏற்றி வச்சு மக்களுக்கு ரேஷன் வழியாவது அவங்க தண்ணியை வந்து வச்சுருக்காங்க. நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுடைய தலையாய பிரச்சனையாக வட சென்னை பகுதியில் மாறி இருக்கிறது. இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், சென்னையின் பிற பகுதிகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு வந்து சென்னையின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கான சில விஷயங்களை வந்து இன்றைக்கு அரங்கத்திற்கு நேரடியாக வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு கலைஞர் செய்திகள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி. அடுத்த செய்தி